தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்பது அவர் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்தும் அதனை அறிவித்ததிலிருந்துமே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் தான். ஆனால் இந்த கரூர் சம்பவம் அது கூட்டணி கணக்குகளை மாற்றி இருக்கிறதா? அதிமுகவினுடைய தாவேகா சார்ந்த அந்த விருப்பம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அதில் மாற்றம் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது. அது இல்லை என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த அறிவிப்பு என்பது அமைந்திருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து பார்க்கலாம். தீர்மானம் 12. கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம். தமிழகம் முழுவதும் கோடான கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது. நன்றி. கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த கூட்டணி கணக்குகள் மாறி இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்ததற்கு முக்கியமான காரணம் அதிமுகவினுடைய கூட்டத்தில் தாவேகா கொடியுடன் சில தொண்டர்கள் பங்கேற்றிருந்தது முக்கியமான காரணம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த வகையில் அதற்கு ரியாக்ட் செய்தார் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பிள்ளையார் சுழி போட்டுவிட்டார்கள், முக்கியமான கூட்டணி அமையவிருக்கிறது போன்ற பல்வேறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த உடனேயே அவர் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கு விரும்புகிறார் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அப்படி ஒருவேளை கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை தொடருமா என்ற அந்த கேள்வியும் எழுப்பப்பட்டது. குறிப்பாக இந்த கொடி அசைக்கப்பட்டதற்கு பிறகு தாவேகாவினுடைய தலைமை தரப்பிடமிருந்து இது சார்ந்த எந்த விதமான மறுப்போ கருத்தோ தெரிவிக்கப்படாமல் இருந்தது. அதனால்தான் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தன. தொடர்ந்து இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். இப்போ இது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது. அப்போ கூட்டணி கதவுகள் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இரண்டிற்குமே அடைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பார்க்கணுமா? விஜய் தலைமையில தான், விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னா வேற யாருக்குமே அங்க இடமில்லைங்கிறது தான் பொருள். இதுக்கு கைப்புணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அதுதான் வெளிப்படையாகவே தெரியுது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சதே அவர் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காக தான். அவருடைய ரசிகர்கள் வேறு யாருக்கும் வாக்களிப்பதற்கு தயாராகவும் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை கூட்டணி அமைச்சர் இந்த 80 சீட்டு 90 சீட்டுன்னு எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுல வேற யாரும் அவருக்கான அவர் இல்லை அப்படின்னா வேற யாருமே வாக்களிக்க மாட்டாங்க. இது மதுரை மாநாட்டிலேயே ரொம்ப தெளிவாக தெரிந்தது. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அந்த அரசியல் காரணங்களுக்காக அன்றைக்கு அதை பேசி இருக்கலாம். ஆனால் மதுரை மாநாட்டுல விஜய் பேசும்போதே சொன்னாரு, ஒரு தொகுதியிலையும் தான் வேட்பாளர் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்றதுதான். மதுரை மேற்கு உங்கள் விஜய் அப்படிதானே சொன்னார். அதனால அதுல இருந்தே ரொம்ப தெளிவாக தான் தெரிந்தது. அவங்க கூட்டணிக்கு எந்த கட்சியோடும் தயாராக இல்லை. அதிகார பகிர்வுக்கு தயாராக இருப்பதாக விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவித்தார். ஆனால் அதிகார பகிர்வு அப்படின்ற போது அவங்க பிரிச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் விஜய் முதன்மை கட்சியாக இருக்கணும். தான் 2 திரிவிடியன் பார்ட்டிஸ்க்கும் ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் கிடையாது, நான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொல்றாரு. அவர் இன்னைக்கு 20% 23% எல்லாம் பேசுவதற்கு நன்றாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் விஜயனுடைய ஓட் பேங்க் அன்டெஸ்டட் ஓட் பேங்க் தான். அவருக்கு எல்லாரும் பேசுற மாதிரி 20% 30% ஓட்டெல்லாம் இருக்கான்னு நமக்கு இது வரைக்குமே தெரியாது. அதிமுகவுக்கான வாக்கு வங்கி என்னன்னு தெரியும், பாஜகவுக்கான வாக்கு வங்கி என்னன்னு தெரியும், திமுகவுக்கான வாக்கு வங்கி என்னன்னு தெரியும். ஆனா தாவேகாவினுடைய வாக்கு வங்கி இது வரைக்குமே தெரியாது. இன்றைக்கு விஜய்க்கு வாக்களிப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாளைக்கு வேற விதமாக வேறு யாருக்கும் கூட வாக்களிக்கலாம். அதனால ஒரு தேர்தல் முடிந்தாதான் அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றது நமக்கு அரசியல் ரீதியாக அவருடைய பலம் என்னன்றது நமக்கு தெரியும். அதனால இன்றைக்கு இது பேசி இருக்கிறது இது ஒரு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர நடைமுறையில அது தேர்தலுக்கு பிறகுதான் எப்படி அது விரிவாக போகிறது அல்லது அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு லட்சுமி.